சூப்பரான பச்சை மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாங்காய் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். மாங்காய் வேகிறதுக்கான தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மூடி வச்சு மாங்காய் வந்துட்டு நல்லா குக் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 1/2 கப் போல் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதே வந்து மூடி வச்சிடலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கம்பைன் ஆகி குக் ஆகட்டும். நல்லா இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பச்சை மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இனிப்பு, உப்பு, புளிப்பு எல்லாமே வந்து கலந்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் வந்துட்டு இது ஒரு நல்ல பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா யம்மி ஃபுட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.